யூஎஸ்ல ஆடு தொட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? போலாம் வாங்க. வந்திருக்க இடம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஸ்லாட்டர் ஹவுஸ்னு பேரு. இங்க கோழி, ஆடு, ஏன் ஆடு கூட லைவாவே கிடைக்கும். அதுல எது நம்மளுக்கு பிடிச்சிருக்குதோ இந்த ஃபார்ம்லேயே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம் போல. இங்கேயே கோட் இருக்குது. நம்ம ஊர் ஆடுங்க மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கே நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு மட்டன் எடுக்கிற மட்டனை செலக்ட் பண்ண போயிட்டு இருக்கிறோம். இதை நம்ம தண்ணி தெளிக்கிற ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம். சரி, இவரை தான் வாங்கியிருக்கோம். நம்ம பார்க்க பாமா அழகாக தான் இருக்குது. ஆனால் அது மேலே தண்ணி தெளிக்கிறதே அதை வெட்டுறதுக்கு ஓகேன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. ஆடை செலக்ட் பண்ணனே எடை போடணும். நம்ம ஆடு நம்மள மாதிரியே சின்ன ஆடாக இருந்தாலும் தீனி பெருசு போல. இதுவே 47 பவுன் வந்துச்சு, கிட்டத்தட்ட 21 கிலோ. அடுத்தது ஆடு அறுக்கிற ப்ராசஸ் தான். அது பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆடு வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்கு இல்லை, கோழி வளர்க்குறது கொஞ்சறதுக்கு இல்லை, ரெண்டையுமே அறுக்கத்தான். அதனால நான் எனக்குள்ள சொல்லிட்டது, கொன்ன பாவம் தின்னா போச்சு.